வணக்கம் ப்ளூவெல் டாரட் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நிறையா கார்ட்ஸை எடுத்திருக்கேன். அண்ட் இன்டென்ஷன் வந்து இப்போது என்ன நீங்கள் கேட்கணும் அப்படின்றது தான். இட்ஸ் நாட் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன இப்போ நீங்கள் கேட்கணும் அப்படின்றது தான் இந்த ரீடிங்க்கான ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து கம் டு த எட்ஜ். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். மேபி உங்களுக்கு இப்போ நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம். யூஆர் வெரி க்ளோஸ் அண்ட் அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வந்து என்ன முடிவு எடுக்கிறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தால் கூட ஒரு சில பேர் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. இது கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் பாஸ்ட். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்மேட் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ இது மோஸ்ட்டாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இது உங்களுடைய சோல்மேட் அப்படின்ற ஒரு பர்சனால் வந்த ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அந்த தாட்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒரு 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 டெசிஷன், ஒரு ஒரு சிச்சுவேஷனாகவும் இருக்கலாம். ஃப்யூச்சர் அப்படின்னும்போது ட்ரெஷர் ஐலாண்ட் இருக்குது. ஸோ சம்திங் உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு கண்ணுக்கு இப்போ தெரியல, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு நல்லது ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு இப்போ தெரியல. தெரியாததால் கூட உங்களுக்கு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு நல்லது, ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கான அட்வைஸ். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை புது பிஸ்னஸாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், ஆனால் அது இப்போ சரியாக இல்லாமல் இருக்கலாம். அதை தாண்டி ஏதோ ஒன்று புதுசாக உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அது உங்களுக்கு இப்போ தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இட் கேன் பி ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி கெரியர், இட் கேன் பி a new business, new venture, new something different. மேபி ஒரு சில பேர் நீங்கள் படிக்கிறது கூட வந்து பிடிச்சி ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மேபி யூல் டிசைட் சம்திங் புதுசாக ஏதாவது ஒரு எஜுகேஷன் ஏதாவது பர்சியூ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இட் கேன் பி எனி திங். பட் சின்ஸ் சோல்மேட்ஸ் வந்ததுனால இட் கேன் மேஜர்லி இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங்காக இருக்கலாம். உங்களுக்கான அட்வைஸ் என்ன? ஸோ வெயிட் பண்ணுங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். எமோஷ்னலாக வந்து யூ கேன் டேக் டெசிஷன், பட் யூ ஹவ் டு வெயிட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ இன்கேஸ் வந்து ஒரு பர்சனோட நீங்கள் பேசலை, காண்டாக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போக வேண்டாம் அப்படின்றதுக்காகவும் இந்த கார்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டு அதுக்காகவும் வரும். ஸோ லெட் தெம் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இது வந்து அட்வைஸ். சரி, எனிதிங் எல்ஸ்? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் வந்து தெர் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல் இன் த ஃப்யூச்சர். அதை நீங்கள் இப்போ பார்க்கல, அதுக்கான க்ளூ கூட உங்களுக்கு இப்போ இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் மாதிரி இருக்குது, நைட்டில் அழறது அந்த இதெல்லாம் இருக்குது. சில பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் அவுட் ஆகணும். இஃப் யூ ஹவ் டேக்கன் எ டெசிஷன் அண்ட் மூவ் அவுட், தெர் இஸ் டெஃபினெட்லி சம்திங் நியூ. பட் அந்த 4 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால சில பேர் வந்து யூ ஆர் நாட் ரெடி டு மூவ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. மேனிப்புலேட்டர்ஸ் இருக்காங்க, சுற்றி மேனிப்புலேட்டர்ஸ் இருக்காங்க. மேபி நீங்கள் டெசிஷன் எடுத்தாலும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட் இருக்குது. ஒரு நல்ல ஃப்ரெண்டோ, ஒரு நல்ல ரிலேஷன், நல்ல ஃபேமிலியோ, சம்மன் வெரி சப்போர்ட்டிவ். அந்த சப்போர்ட்னால யூ வில் மூவ் டுவர்ட்ஸ் அ பெட்டர். அந்த சேஞ்சுக்கு, உங்களோட அந்த சேஞ்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அவுட்கம் அப்படின்னும் போது எல்லாமே ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு
ஒரு மெயின் என்ன சொல்றது? ஒரு பியூட்டிஃபுல் அவுட்கம் இந்த குரூப்க்கு கண்டிப்பா இருக்கு. வெரி பியூட்டிஃபுல், வெரி ஃபுல்ஃபில்லிங், வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாரி இருக்கு. சின்ஸ் சில பேருக்கு இது ப்ரெக்னென்சிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக இருக்கலாம். பட் நான் அது டாரோட்டில் சொல்கிறதில்ல. பட் இட் கேன் பி. அண்ட் இந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு ஒரு வே இருக்குது. ஐ கேன் see that. அண்ட் புது ஐடியாஸ்லாம் வரும். அது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல் ஸ்கோப் இருக்காது. பட் புது ஐடியாஸ் இருக்குது. ரைட் இட் டவுன் ஸோ தட் ரைட் டைமில் இட் வில் ஸ்டார்ட் எவால்விங். அப்புறம் தேங்க் பண்ணுங்கள் ஃபார் வாட் எவர் காட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் யூ. அது தேங்க் பண்ணுங்கள். யூ வில் கெட் திங்ஸ், ஆல் த குட் திங்ஸ் ஆர் கம்மிங் பேக். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பயம்ன்றது இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டு ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்ற மாதிரியும் ஒரு கார்டு இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி சில பேர் மேபி பேசுகிறது ரிலேட்டடில் கெரியரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட ஃபினிஷிங் கார்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விச் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு புது 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 சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டாக அதை எடுத்துக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.